த புக் தட் சேவ்டு த எர்த். ஒரு புத்தகம் பூமியை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா அது என்ன புக்கு? அவர் கியூரியாசிட்டி இஸ் அரோஸ்ட் ஆன் ரீடிங் த டைட்டில் த புக் தட் சேவ்டு த எர்த். ஒரு புத்தகம் பூமியை காப்பாற்றியது. த புக் தட் சேவ்டு த எர்த். மதர் கூஸ் இஸ் அ வெல் நோன் புக் ஆஃப் நர்சரி ரைம்ஸ் இன் இங்கிலீஷ். மதர் கூஸ் அப்படிங்கிறது ஒரு நர்சரி ரைமுடைய பேர், நர்சரி ரைம் புக்குடைய பேர். இந்த புக்கு வந்து பிளானட் எர்த், அதாவது நம்ம பூமியை காப்பாற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் எ மார்ஷியன் இன்வேஷன். மார்ஸ்னா செவ்வாய் பிளானட்டு, அதுக்கு அப்ஜெக்டிவ் வந்து மார்ஸ்னா செவ்வாய். த புக் சேவ்டு த எர்த் ஃப்ரம் த மார்ஷியன் இன்வேஷன். அதாவது மார்ஷியன் இன்வேஷன்னா செவ்வாய் கிரகத்தில் உள்ளவர்கள் படையெடுத்த போது இந்த புத்தகம் தான் காப்பாற்றுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த நாடகத்தை பார்க்கும்போது ரீட் திஸ் பிளே செட் 4 centuries இன் ஃபியூச்சர். 4 நூற்றாண்டுகள் முன்னாடி போய், அதாவது இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறோம்னா 25வது நூற்றாண்டில் இந்த நாடகத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க. திஸ் பிளே இஸ் செட் இன் த 25th century. கேரக்டர்ஸ்: ஒரு ஹிஸ்டாரியன், ஒரு வரலாற்று ஆசிரியர். அப்புறம் கிரேட் அண்ட் மைட்டி திங்க் டேங்க், அந்த செவ்வாய் கிரகத்துடைய ஒரு தளபதி போல தலைவன் வந்து கிரேட் அண்ட் மைட்டி திங்க் டேங்க். அவனுக்கு மூளை அதிகமாக இருக்கிறதுனால தலையே வந்து ஒரு முட்டை மாதிரி தான் இருக்கும். இந்த ஈடி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் உள்ள ஒரு கேரக்டர் வந்து மூளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கண் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குங்க, மூளையை முக்கியத்துவம் கொடுத்து முகமே வந்து ஒரு தலையே வந்து ஒரு முட்டை மாதிரி இருக்கும். ஈடி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், ஸ்டீவன் ஸ்பில்பர்க் படம். அது மாதிரி தான் இவன் திங்க் டேங்க் இருக்கான். ஏன்னா மூளை அதிகமான தலையில் பிரதான இடத்தை பெறுது. அதுதான் திங்க் டேங்க். அவனுக்கு ஒரு லெஃப்டினன்ட் அயோட்டா, சார்ஜண்ட் ஊப்பு, அப்புறம் அப்ரெண்டைஸ் நூடுல், ஒரு உதவியாளர் நூடுல்னு இருக்கான், கேப்டன் ஒமேகா. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ். ஹூ ஆர் த கேரக்டர்ஸ்னால் ஒரு ஹிஸ்டாரியன், திங்க் டேங்க், லெஃப்டினன்ட் அயோட்டா, சார்ஜண்ட் வூப், அப்ரெண்டைஸ் நூடுல், கேப்டன் ஒமேகா அண்ட் ஆஃப் ஸ்டேஜ் வாய்ஸ். ஆஃப் ஸ்டேஜ் வாய்ஸ்னால் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் பேசும். இது ட்ராமா இருக்கிறதுனால. ரீட் அண்ட் ஃபைண்ட் அவுட். இது ஒய் வாஸ் த 20th century கால் த எரா ஆஃப் த புக்ஸ். 20ஆம் நூற்றாண்டு புத்தகங்களின் சகாப்தம் என ஏன் அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 21st century 21ஆம் நூற்றாண்டில் யார் பூமியை படையெடுத்து வந்ததுன்னா மார்ஷியன் அல்லது மார்ஸ், செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகத்தில் உள்ளவர்கள் பூமி மேல் படையெடுத்தது எவ்வாறு முறியடிக்கப்பட்டதுன்னா, ஒரு புக்கை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. வாட் வாஸ் த நேம் ஆஃப் த புக்கு? மதர் கூஸ். அப்புறம் இன்னொரு புக்கு. இது 2 புக்கையும் பார்த்து ஒரு போயம், அதில் உள்ள மீனிங்கை அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. லிட்டரல் மீனிங் அதை வந்து அப்படியே எடுத்துட்டாங்க. இப்போ லிட்டரல் மீனிங்னா என்னென்னா அப்படியே மீனிங் எடுக்கும். உதாரணமாக கரிகால் சோழன் ஒரு சிங்கம் அப்படின்னா அவன் சிங்கம் மாதிரியா இருப்பான். அது மாதிரி அந்த லிட்டரல் மீனிங்னா மீனிங் அப்படியே எடுத்துக்கிறது, அது சிம்பாலிக் மீனிங் எடுக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா பிக்ட் த பக்கெட் அப்படின்னா பக்கெட்டை வைக்கிறதுன்னு அர்த்தம், சாப்பிட்றது. அந்த லிட்டரல் மீனிங் சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க பயந்து ஓடிட்டாங்க. டைம் 25th century. இந்த நாடகம் எங்கே நடக்குதுன்னா 25ஆம் நூற்றாண்டு நடக்குது. பிளேஸ் வந்து ஒரு மியூசியத்தில் நடக்குது. அந்த மியூசியத்தில் 20ஆம் நூற்றாண்டை பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஹிஸ்டாரியன் வந்து சொல்கிறார். குட் ஆஃப்டர்நூன், எங்களது மியூசியத்துக்கு தொல்பொருள் அருங்காட்சியகத்துக்கு வாருங்கள். இப்பொழுது நாம் 20ஆம் நூற்றாண்டை பற்றி படிப்போம். 20ஆம் நூற்றாண்டில் புத்தகங்கள், எதுக்கெடுத்தாலும் புத்தகங்கள். இட் இஸ் an era of the book. ஆன்டிடஸை பற்றி, there were books about ஆன்டிடஸ், எறும்பு திணிகளை பற்றி, ஜூலுஸ் எப்படி எவ்வாறு என்னென்ன செய்யணும், இது எல்லாமே புக்கு இருக்குது. அது படத்தோடு இருக்கும் 20ஆம் நூற்றாண்டில். நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? a book that saved the earth, பூமியை காப்பாற்றிய புத்தகம். From the Martian invasion of 2040. A noble encyclopedia. A tome about rockets and missiles ஏவுகணைகளை பற்றிய புத்தகமா? இல்லை. இந்த இயர் 2040 சொல்லி ஒரு ப்ரொஜெக்டரை போடுறாங்க. அந்த ப்ரொஜெக்டரை போடும்போது திங்க் டேங்க் அப்படிங்கிற ஒருத்தன்
செவ்வாய் கிரக மனிதன் வந்து அதை காட்டுறாங்க. அது வந்து கைகளை கட்டி கொண்டு இருக்கான். ஹி வாஸ் எ ஹியூஜ் எக் ஷேப்டு ஹெட். அவன் ஒரு மிகப்பெரிய ஆளாகவும் தலை வந்து முட்டையை போலவும் இருக்குது. ஹியூஜ் எக் ஷேப்டு ஹெட் அண்ட் வேர்ஸ் எ லாங் ரோப். ஒரு நீண்ட உடை அணிஞ்சிருக்கான். அதில் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. பக்கத்தில் அவனுடைய உதவியாளன் அப்ரெண்டைஸ் நூடுல் நிற்கிறான். நூடுல் வணங்குறான். ஓ மைட்டி திங்க் டேங்க், மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் கிரியேச்சர் இன் த ஹோல் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவனே, நீ என்ன ஒன்று உத்தரவிடுங்கள் அப்படிங்கிறான். நூடுல் அதுவும் அவனும் அதுதான் சொல்கிறான். வாட் ஆர் யுவர் ஆர்டர்ஸ்? திங்க் டேங்க் சொல்கிறான். திங்க் பெட்டர் நூடுல். நம்ம பூமிக்கு we have sent our ஸ்பேஸ் ப்ரோப், ஒரு ராக்கெட் அனுப்பியிருக்கோம் பூமிக்கு. அதை நீங்கள் அது என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஐ விஷ் டு கன்சல்ட் மை மிரர். அது பார்த்தா அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, அந்த மிரரில் ஒரு லைப்ரரி காட்டுறாங்க. நம்ம மார்ஷியன்ஸ்லாம் அழகாக இருக்காங்க, அது போல் அவங்க இல்லை. அக்லி எர்த்லிங்ஸ். அந்த எர்த்லிங்ஸ்னால் மனிதர்களை சொல்கிறாங்க. அவங்க வந்து சின்ன தலையாக இருக்குது, அவங்க அசிங்கமாக இருக்காங்க. அவங்க நம்மளை போல் மூளை வந்து பலூன் பிரெயின் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் ப்ரோப்பை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நூடுல் அந்த மிரரில் பார்க்குறாரு. அவங்க வந்து பார்த்தா அந்த ஸ்பேஸ் ப்ரோப்பு எங்கே லேண்ட் ஆகிருக்குன்னா ஒரு லைப்ரரியில் போய் லேண்ட் ஆகிருக்கு. தே குட் நாட் மேக் அவுட் த புக்ஸ். அந்த புத்தகங்களை அவங்களால புரிஞ்சுக்க முடியல, அது என்னன்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் சாப்பிட்ற விஷயமா இருக்குமா, சாண்ட்விச்சஸ். தே மிஸ்டுக் த புக்ஸ் ஃபார் சாண்ட்விச்சஸ். அதெல்லாம் சாண்ட்விச்சுன்னு திங்க் டேங்க் சொல்கிறான். உடனே அதை கடித்து பார்த்தா அது வந்து டேஸ்ட்டு நல்லா இல்லை. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைசஸ், ஒரு தொடர்பு சாதனங்களாக இருக்குமா அப்படின்னு அதை காதுகிட்ட வச்சு கேட்குறாங்க. இந்த புத்தகங்களை வச்சு காதுகிட்ட வச்சு கேட்குறாங்க. அது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறம் வந்து ஐ கம்யூனிகேஷன், அதாவது கண் மூலமாக பார்க்குற கம்யூனிகேஷன் டிவைசஸ் அப்படிங்கிறான். அது அப்புறம் பார்க்கும்போது அதில் உள்ள எழுத்துக்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது, லைன்ஸ் இருக்குது, அது ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள்லாம் இருக்குன்னொன்னே அவங்க ஒரு வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அது புரியுது. அந்த எழுத்துக்கள் வந்து அந்த போயம் வந்து ஒரு நர்சரி போயம். த க்ரூ டேக்ஸ் விட்டமின்ஸ். அந்த வைட்டமின்ஸ் எடுத்து பார்த்தோன்னே அவங்களுக்கு என்னன்னு புரியுது. அதை பார்த்து அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அதில் படித்து. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, மிஸ்ட்ரஸ் மேரி குவைட் கான்ட்ரரி, நர்சரி ரைம். மதர் கூஸ் என்ற ஒரு புக்கு இருக்குது, அதில் உள்ள நர்சரி ரைம். ஹவு டஸ் யுவர் கார்டன் க்ரோ? உங்கள் தோட்டம் எவ்வாறு வளர்கிறது? வித் காக்கல் ஷெல்ஸ் அண்ட் சில்வர் பெல்ஸ். சில்வர் பெல்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான பூ, காக்கல் ஷெல்லும் ஒரு வகையான பூ தான். அண்ட் பிரெட்டிமைட்ஸ் ஆல் இன் இயரோ, அதுவும் ஒரு வகையான பூ தான். பிரெட்டிமைட்ஸ் அழகான பெண்கள் வரிசையாக பூத்திருக்கிறார்கள் அப்படின்னா இது லிட்டரல் மீனிங்காக அவன் எடுத்துக்கிறான். திங்க் டேங்க் எப்படி பெண்களெல்லாம் அவங்க வந்து பயிரிடுறாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி க்ரோ கிராப்ஸ் ஆஃப் ரேர் மெட்டல்ஸ் சச் அ சில்வர். சில்வர் பெல்ஸுங்கிறது ஒரு பூ. சில்வரையே அவங்க வந்து அவங்க பயிரிடுவாங்களா அப்படின்னா அவங்க நம்மளை விட பயங்கரமான, அப்படின்னா தே கேன் கோ ஹை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். வெடிபொருட்களை கூட அவங்க வளர்க்கலாம் செடி மாதிரி. ஸோ நம்மளோட அவங்க இன்டெலிஜென்ட்டான ஆள் இருக்கும் பொழுது ஒரு நர்சரி ரைமு தே ஹவ் டேக்கன் த மீனிங் அஸ் இட் இஸ். சில்வர் பெல்ஸ் இஸ் த நேம் ஆஃப் ஏ ஃப்ளவர். ஆனால் சில்வரை வந்து வளர்க்கலாம்னா அது மினரல் இல்லையா, ஒரு மெட்டல் நினச்சிட்டு லிட்ரல் மீனிங்கை அப்படியே எடுத்துக்கிட்டு பயந்துக்கிட்டான். அப்புறமா த கவ் ஜம்ப்டு ஓவர் த மூன். பசுமாடு நிலவை தாண்டி குதிக்குதான். அந்த லிட்டில் டாக் லாஃப்டு. உங்களுடைய நாய்கள்லாம் கூட சிரிக்கும் போல இருக்கு. தே ஹவ் மோர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா ஹம்டி டம்டி அந்த ஒரு போயத்தை பார்க்குறாங்க. ஹம்டி டம்டி செட் ஆன் த பால். ஹம்டி டம்டின்னா ஒரு குண்டான ஒரு பையன், அவன் பார்க்க முட்டை மாதிரி இருப்பான், முட்டைக்கு 2 கண்ணு வச்ச மாதிரி இருக்கும். ஹம்டி டம்டி செட் ஆன் தி வால், ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபால். அதாவது ஹம்டி டம்டின்னா ஒரு முட்டை, அது வந்து காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி உட்காரும், கீழே வந்து அந்த முட்டை உடஞ்சி போயிடும். ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபால்.
ஆல் த கிங்ஸ் ஹார்சஸ் அண்ட் ஆல் த கிங்ஸ் men. எல்லா மனிதர்களுடைய குதிரைகளும் இராணுவத்தில் இருந்த இவர்களும் எல்லாம் சேர்ந்து கூட அந்த ஹம்டி டம்டியை ஒன்றா சேர்க்க முடியல அப்படின்னோடனே அந்த ஹம்டி டம்டியோட படத்தை திங்க் டேங்க் குத்து பார்க்குறான். ஹியர் இஸ் அ பிக்சர் ஆஃப் ஹம்டி டம்டி. ஹம்டி டம்டியா முட்டை. அதை பிரித்து பார்க்கும்போது திங்க் டேங்க் மாதிரி தெரியுது. ஆனால் திங்க் டேங்க் என்ன சொல்கிறான், ஓ இட் இஸ் மீ, என்னை வந்து அந்த மார்ஸுக்கா அந்த பூமியில் உள்ளவங்க பார்த்துருக்காங்க. ஹேட் அ கிரேட் ஃபால். அப்படின்னா நம்மளை வந்து மார்ஸ் வந்து அவங்கள வந்து பிடிக்க முடியாது போல இருக்குது. பூமியில் உள்ளவங்க ரொம்ப இன்டெலிஜென்ஸ் போல இருக்குது. பூமியில் எர்த்லிங்ஸ் மஸ்ட் நாட் நோ தட் ஐ நோ. இல்லை நான் இங்கே வந்தேன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது. நான் வந்து கிரேட் ஆஃப் ஆகர் ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபால்னால் எனக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடையும்னு அவங்க அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பயந்து முடியாதுட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு காமெடியான ஒரு போயமாக அதில் இருக்குது. இதில் மார்ஸ்னால் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தில் உள்ளவங்க பூமிக்கு படையெடுத்து வந்ததாகவும் அங்கே உள்ள ஒரு நர்சரி ரைமை படித்து லிட்டரல் மீனிங்கை அப்படியே எடுத்துட்டான். தே டேக் அந்த லிட்டரல் மீனிங் ஆஃப் த டாக்ஸ் லாஃப் அப்படின்னா நாயெல்லாம் சிரிக்கும்னு நினச்சி பயந்துக்கிட்டு, அப்புறம் ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபாலாக ஈ கம்பேர்ஸ் ஹம்டி டம்டி டு ஹிம்செல்ஃப். திங்க் டேங்க் வந்து தன்னை ஒப்பிட்டுக்கிட்டு ஓடின மாதிரி அந்த ஸ்டோரி வந்து அந்த ட்ராமா